ஹாய் எவ்ரிவன். $1,000,000 கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்க டாக்டர் சைன் போட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸோ அதை தான் இப்போ விளக்க போறேன். இந்த ஒரு பிக்சரும் நீங்க பாருங்க. பிக்சர்ல இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டாண்டர்ட் 1னா தூரத்துல வந்து பார்வை 6 இருக்கணும். இதுதான் நார்மல். ஸ்டாண்டர்ட் 1 உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க உங்க டாக்டர், அப்சல்யூட்லி நார்மல் அர்த்தம். ஸ்டாண்டர்ட் 2ல என்ன ஆகும்னா, ரெண்டு கண்ணு இருக்குங்களே, அதுல வந்து பெட்டர் ஐன்னு சொல்லுவோம். அதாவது நல்ல கண்ணுல வந்து தூர பார்வை மினிமம் 6-9 படிக்கணும். மேக்ஸிமம் அதாவது உங்களுக்கு கண்ணாடி போட்டுட்டு உங்களுக்கு வந்து 6-6 படிக்கணும். அதே மாதிரி வேர்ஸ்ட் ஐன்னு சொல்லுவோம். இன்னொரு கண்ணுக்கு எந்த கண்ணு உங்களுக்கு போரா தெரியுதோ அந்த கண்ணு வந்து வேர்ஸ்ட் ஐன்னு சொல்லுவோம். அந்த கண்ணுல வந்து தூர பார்வை அட்லீஸ்ட் 6-12 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 6-9 வரைக்கும் வரலாம். 6-6 வந்தாலும் நல்லது. ஸ்டாண்டர்ட் 3ல வந்து அதே விஷயம் தான். 6-9 பெட்டர் வந்து 6-6, 6-12 பெட்டர் வந்து 6-9. சேம் அதே ஸ்டாண்டர்ட் 2ல இருக்க அதே விஷயம் தான். பட் என்ன ஒரு வித்தியாசம்னா 2க்கும் 3க்கும் ஸ்டாண்டர்ட் 2ல வந்து -4 பவர்ல இருந்து +4 பவர் வரைக்கும் இருக்கலாம். ஸ்டாண்டர்ட் 3ல வந்து +6ல இருந்து -6 வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கறத வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. Thank you.